ரஜினிகாந்தோடைய மேனரிசத்தை எல்லாமே தான் எடுத்து அதை திரையில காமிச்சு ஹீரோவா மாறி இருக்கவர் தான் தனுஷ். ரஜினிகாந்தோட படத்தோடைய பேரெல்லாமே தன்னோட படத்துலையும் பயன்படுத்தி இருந்தாரு. மாப்பிள்ளை, பொல்லாதவன் இந்த மாதிரி படத்தெல்லாம் வச்சு அதுல வெற்றி வகையுமே அவர் சூடியிருந்தாரு. இந்த நிலையில யாரடி நீ மோகினி, திருவிளையாடல் ஆரம்பம் அப்படின்ற படத்துல ஆரம்ப காலத்துல இருந்த தனுஷை பாக்குற மாதிரி அச்சு பிசுறாம அப்படியே இன்னொரு ஜெராக்ஸா வந்திருக்கக்கூடிய பிரதீப் ரங்கநாதன் சிகரெட் பிடிக்கிறது எல்லாம் ரஜினிகாந்த் போல இருக்கக்கூடிய ஸ்டைலே செஞ்சு டிராகன் படத்தை பிளாக் பஸ்டர் ஹிட்டாவும் ஆக்கியிருக்காரு. லவ் டுடே படம் வந்த சமயத்துல ஏதோ கதைக்காக தான் இந்த படம் ஓடுச்சு, இல்லைன்னா இந்த மூஞ்சியெல்லாம் யார் பாப்பாங்க, ரசிகர்கள் போய் இதெல்லாம் தியேட்டர்ல காசு கொடுத்து பாப்பாங்களா, கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு ஏகப்பட்ட கிண்டலையும் கேலியும் சகிச்சுக்கிட்டு கொண்டு வந்திருக்கக்கூடிய கதையை தாண்டி தன்னோட ஆக்டிங்குமே பாராட்ட வைக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பிரதீப் ரங்கநாதன் மொத்த உடலையுமே நடிக்க வச்சு இந்த பிரம்மாண்டமான வெற்றியை அடைய வச்சிருக்காரு டிராகன்ல. இதே சமயத்துல தனுஷோட இயக்கத்துல வெளியாகி இருக்கக்கூடிய நிலவுக்கு என்னடி என்மேல் கோபம் திரைப்படத்தை விட வசூல்ல 10 மடங்கு அதிகமா 4 நாள்ல டிராகன் முன்னேறி இருக்கிற நிலையில 2 படங்களோட வசூலை குறிச்சுமே தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதிகாரப்பூர்வமாவே அர்ச்சனா கலாபதி முதல் 3 நாள்ல டிராகன் திரைப்படம் 50 கோடி வசூல கடந்துருச்சு அப்படின்னு சொல்லியும் மெகா பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கதா பதிவு போட்டிருந்தாங்க. திங்கட்கிழமையான நேத்து வீக் டேஸான திங்கட்கிழமையான நேத்தே டிராகன் படத்துடைய வசூல் நல்லாவே இருந்துச்சுன்னு 55 கோடி வசூல்ல டிராகன் திரைப்படம் பெற்றதாகவும் 4வது நாளான இன்னைக்கு இதுவரைக்கும் ஒட்டுமொத்தமா இந்தியா அளவுல 36 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கதாகவும் உலக அளவுல 56 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. தனுஷ் இயக்கத்துல பவிஷ், அனிகா சுரேந்தர், மேத்யூ தாமஸ், பிரியா வாரியர் பலர் நடிச்சிருக்கக்கூடிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் திங்கட்கிழமை வெறும் 46 லட்சம் மட்டுமே வசூல் செஞ்சிருக்கதாகவும் இதுவரைக்கும் இந்தியா அளவுல இந்த படம் வெறும் 5 கோடி ரூபாய் மட்டும்தான் வசூல் செஞ்சிருக்கதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் 5 கோடி ரூபாய் வசூலையும் டிராகன் திரைப்படம் 56 கோடி ரூபாய் வசூலையும் ஈட்டியிருக்க நிலையில 10 மடங்கு அதிக வசூல பிரதீப் ரங்கநாதனுடைய படம் அள்ளி தனுஷ் இயக்கிய படத்தை பாக்ஸ் ஆபீஸ்ல ரொம்பவே வீக் ஆகி இருக்கிறதாகவும் ட்ரோல்கள்லாம் குவிஞ்சிட்டு வருது. அறிமுக நடிகரான பவிஷ் படம் இந்த ஆண்டு வெளியான மற்ற படங்களை விட நல்லாவே பாக்ஸ் ஆபீஸ்ல வசூல் அள்ளி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அர்ச்சனா கலாபதி 100 கோடி போஸ்டரை அடுத்த வாரத்துக்குள்ளேயே வெளியிடுறது உறுதி அப்படின்னு சமூக வலைத்தள பேச்சு வந்துச்சு. ஆனா 150 கோடி வசூல் அப்படின்னு சொல்லி டிராகன் படத்தோட போஸ்டர் வெளியானா தான் வேடிக்கையே அப்படின்னும் அஜித் குமாரோட விடாமுயற்சி படத்தோடைய வசூலை கூட டிராகன் முறியடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதாவும் கூறப்படுது. தமிழ்நாட்டை போலவே ஆந்திரா, தெலுங்கானாவிலையுமே இந்த படத்துக்கு ரசிகர்கள் அமோகமான வரவேற்பை அள்ளி கொடுத்திருக்காங்க. இது போல சினிமா அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த 2 படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவிட்டுருங்க. நன்றி.